குறைக்கிறதுக்கு இந்த விஷயம் பண்ணுப்பா, ஏப்பா இந்த விஷயம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் தொப்பை குறைஞ்சிருக்குப்பா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல டாப் 5 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ. அதுல மித் எது ஃபேக்ட் எதுன்னு எனக்கு சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலாக நான் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன், அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு தொப்பை போடாதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. ஃப்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறத விட ஃப்ரூட் எடுத்துக்கிட்டா கூட நல்லது அப்படின்னு சொல்லிடலாம். உதாரணத்துக்கு இப்ப ஆரஞ்சு பழம் எடுத்துக்குவோம். அந்த பழத்தை நம்ம சும்மா சாப்பிடும்போது அதுல ஃபைபர் கிடைக்கும், அதாவது நார் சத்து. அதே மாதிரி விட்டமின் சி மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃப்ருக்டோஸ் அப்படின்ற சர்க்கரையும் கிடைக்கும். இப்ப அதே ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸ் ஆக்கும் போது அந்த சக்கையிலேயே சேர்ந்து நார் சத்து போயிடும். அதனால அந்த ஜூஸ்ல நமக்கு ஃப்ருக்டோஸ் அப்படின்ற சர்க்கரை தான் கிடைக்கும், நார் சத்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கும் அதை ஜூஸ் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சாப்பிட்டா ஒரு பழம் போதும், ஆனா அதுவே அந்த ஒரு பழத்தை மட்டும் நம்ம ஜூஸ் போட்டோம்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் முழுக்க வராது, அதாவது தண்ணி கலந்தாதான் வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம், இன்னொரு ஜூஸ் போடுவோம். இல்லைன்னா அதே ஜூஸ்ல தண்ணி ஊத்திட்டோம்னா சர்க்கரையை கலந்துரும். இப்ப என்ன நடக்கும்னா, முதல் விஷயம் இப்ப நம்ம நார் சத்தோட சேர்த்து சர்க்கரையை எடுத்துக்கும் போது சர்க்கரையானது ரத்தத்துல கலக்கக்கூடிய வேகம் குறையும், அதாவது அது தாமதமாகும். அதுவே நம்ம நார் சத்து இல்லாம சர்க்கரை எடுக்கும் போது அது வேகமாவே ரத்தத்துல கலந்துரும். இப்ப ரத்தத்துல வேகமா சர்க்கரை கலக்கிறதுக்கும் மெதுவா சர்க்கரை கலக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப மெதுவா சர்க்கரை ரத்தத்துல கலக்குதுன்னா அப்ப நம்மளுடைய உடம்பு நம்ம வேலை பார்க்கிறோம், நம்ம சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்சுலின் சுரக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரையானது அப்படியே கலோரிஸா பேர்ன் ஆகி போயிட்டே இருக்கும். இப்ப அதுக்கு மாறா ஒரே நேரத்துல அதிகமான சர்க்கரை ரத்தத்துல ஏறும்போது இன்சுலினோட அளவும் ரொம்ப ஹை ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா, அந்த இன்சுலின் ஆனது அதிகப்படியான சர்க்கரை ரத்தத்துல இருக்கு அப்படின்ற அந்த சிக்னலை கொடுக்கும். அப்ப நம்மளுடைய ஃபேட் செல்ஸ், அதாவது இந்த கொழுப்பு செல்கள், அது அந்த அதிகப்படியான சர்க்கரையை எடுத்துக்கிட்டு கொழுப்பா மாத்திரும். இப்ப நம்ம நார் சத்தோட சேர்த்து சர்க்கரையை எடுத்துக்கிட்டா மெதுவா கலக்கும்னு சொன்னேன். அது இல்லாம நம்ம வெறும் சர்க்கரையை சாப்பிடும் போது வேகமா கலக்கும், அப்ப அது தொப்பை போடும் அப்படின்னு சொன்னேன். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஜூஸ் குடிக்கும் போது ஒரு பழத்துக்கும் மேல நம்ம அதிகமான அந்த சாரை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சர்க்கரை கலக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நேச்சுரல் சுகர் இல்லாம நம்ம செயற்கையா செய்யக்கூடிய அந்த ஒயிட் சுகரும் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி அதுல நார் சத்தும் இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒயிட் சுகரை சேர்க்காம ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு. அப்ப கூட அந்த ஃப்ருக்டோஸ் அப்படின்ற சர்க்கரை இருக்கத்தான் செய்யும். ஆமா, அது வேகமா தான் ரத்தத்துல கலக்கத்தான் செய்யும். சோ நார் சத்தோட சேர்ந்து எடுத்துக்கிறதுக்கும் நார் சத்து இல்லாம எடுத்துக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்ப இன்னொரு விஷயம் நடக்கும் என்னன்னா, நம்ம இப்ப பழமா சாப்பிடும் போது நம்ம வயிறு நிறையும். அதுவே நம்ம ஜூஸா குடிக்கும் போது வயிறு அந்த அளவுக்கு நிறையாது. ஆமா, பொதுவா நம்மளுடைய வயிறு அழுத்தப்படணும். நம்ம சாப்பிடும் போது வயிறு உப்பும். அந்த சமயம் தான் லெப்டின் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கும். இதுதான் போதும் அப்படின்ற சிக்னலை கொடுக்கும். இப்ப வயிறு நிரம்பல, சும்மா ஜூஸ் குடிக்கிறோம்னா வயிறு நிரம்பாது. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஒரு ஹார்மோன் சுரக்காம இன்னும் உங்களுக்கு பசி எடுக்கதான் செய்யும். ஆமா, அப்ப நீங்க என்னதான் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம சும்மா இருப்போம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால இருக்க முடியாது. எதையாவது ஒரு கொஞ்சமாவது சாப்பிட்டுருவோம். இப்ப ஒண்ணு அந்த ஜூஸ்ல இருக்கக்கூடிய சர்க்கரை கொழுப்பா மாறுது, இன்னொன்னு நம்ம தேவையில்லாம நம்ம வயிறு நிறைகிறதுக்காக வேற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்குவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொப்பை குறையிறதுக்கு பதிலாக தொப்பை அதிகரிக்க தான் செய்யும். ஆனா அதுக்கு மாறா அதை பழமா சாப்பிடும்போது வயிறும் நிறையும், நார் சத்தும் கிடைக்கும், சர்க்கரை ரத்தத்துல கலக்கக்கூடிய வேகமும் தாமதமாகும். இதை புரியறதுக்காக மட்டும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டோம்னா நம்ம 20 முறை கையை தூக்கி இப்படி கீழே வச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்குவோம். அப்பதான் அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை முழுசா பேர்ன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா 20 தடவை நம்ம சும்மா கையை தூக்குனா அந்த
ஒரு ஸ்பூன் சக்கரை எல்லாம் கரையாது. அதுக்கும் மேல பண்ணணும். மேல பண்ணணும். ஆனா நான் ஒரு உதாரணத்துக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு பழமா எடுத்துக்கும் போது அதுல ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அதை நம்ம வந்து சாப்பிடுறோம். இப்ப அதுல வந்து நார் சத்தும் இருக்கு. இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையே நம்மளுடைய ரத்தத்துல கலக்குறதுக்கு நேரம் எடுக்கும். இப்ப அதுவே வந்து நம்ம ஜூஸ் போட்டு வந்து குடிக்கிறோம். இப்ப நார் சத்து இல்ல, அதே ஒரு ஸ்பூன் சர்க்கரை நம்ம எடுக்கிறோம். அது அதிகமா நம்ம அடுத்து நம்ம சாப்பிடவும் செஞ்சிடறோம் பசிச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்த மாதிரி அளவு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. இப்ப ஒரு ஸ்பூனுக்கே 20 முறை கையை வந்து தூக்கணும், 60 முறை தூக்கணும். ஆனா நம்ம அட் டைம்ல 60 முறை அதாவது அந்த 3 ஸ்பூன் சர்க்கரையை வந்து கரைக்கிற அளவுக்கு உண்டான வேலையை வந்து நம்மளால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு மட்டும்தான் நம்ம 20 முறை கையை தூக்கி இருப்போம். மிச்சம் 40 தூக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த 2 ஸ்பூன் சர்க்கரை, அதை வந்து நம்மளுடைய உடம்பு கொழுப்பா மாத்திரும். இப்ப என்ன நடக்கும்னா நீங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 40 முறை கையை அசைக்கணும் அப்படின்னு சொல்லி அசைச்சா அந்த கொழுப்பை எரிக்குமானா எரிக்காது. ஏன்னா நம்மளுடைய உடம்பு ஒரு சோம்பேறித்தனமானது. எப்பவுமே ஈஸியா எது கிடைக்குதோ அதுதான் வந்து எரிக்கும். இப்ப நம்ம சர்க்கரை கிடைக்குதுன்னா அது பேப்பர் மாதிரி, அதுவே வந்து கொழுப்பை எடுத்து எரிக்கணும்னா அது விறகு மாதிரி. பேப்பரை எரிக்கிறது தானே ஈஸி. அப்ப நம்மளுடைய உடம்பு என்ன நினைக்கும்னா இப்ப நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரையை அட் டைம்ல சாப்பிட்டுட்டு 20 முறை மட்டும் நம்ம வந்து கையை தூக்கிட்டோம், 40 முறை கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்குறோம்னா அப்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொழுப்பை எரிக்கிறதுக்கு பதிலா நம்மளுடைய உடம்பு இன்னும் உணவு கொடு, அப்பதான் நான் வந்து கையை தூக்குறதுக்கு எனர்ஜியை கொடுப்பேன்னு சொல்லும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிகமா பசி எடுத்து நம்ம மறுபடியும் சாப்பிட்டுருவோம். அப்ப ஏற்கனவே 2 ஸ்பூன் சர்க்கரை கொழுப்பா மாறி இருக்கு. இப்ப அதிகமா சாப்பிடல அதுவும் சேர்ந்துரும். அப்ப ஜூஸ் குடிச்சா மறைமுகமா உங்களுக்கு வந்து உங்களுடைய தொப்பை அதிகரிக்கிறதுக்கு தான் உதவுமே ஒழிய குறையிறதுக்கு உதவவே உதவாது. ஆனா பழமா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் சர்க்கரையை மெதுவா தான் கலக்க வைக்கும். அது வந்து கொழுப்பா மாறுறதுக்குள்ளேயே அதை நீங்க எனர்ஜியாவே கன்வெர்ட் பண்ணி முடிச்சிடலாம். ப்ரோ எந்த பழம் சாப்பிட்டாலும் தொப்பை போடாது, தொப்பை ஆனா குறையுமா? தொப்பை குறையுமா அப்படின்னு கேட்டா மற்ற சாப்பாடை நீங்க தவிர்க்கிறீங்களா அப்படின்றதும் நீங்க எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து சாதம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு பதிலா நான் வந்து பழத்தை எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லது. அதுனா ரொம்ப நல்லது. ஏன்னா பழத்துல ஃபைபரும் இருக்கிறனால உங்க செரிமான மண்டலமும் வந்து ரொம்ப நல்லா செயல்படும். அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுல இருக்கக்கூடிய ஃப்ருக்டோஸ் அப்படின்ற சுகரை கூட நம்மளுடைய உடம்பு வந்து நல்லாவே வந்து செரிமானம் பண்ணவும் செய்யும். அது மட்டும் இல்லாம அது மெதுவா தான் கலக்கவும் செய்யுது. இப்ப நீங்க வந்து பழம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனா ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப குறையாது. பழம் சாப்பிட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணணும், அப்பதான் வந்து குறையும். இப்ப வந்து நீங்க ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா அந்த வண்டி ஓட்டினாதான் பெட்ரோல் குறையுமே ஒழிய அங்கே நின்று இருந்தா பெட்ரோல் வந்து குறையாது. அது மாதிரிதான். சரி ப்ரோ, இப்போ அடுத்து ப்ரோ தொப்பையை குறைக்கிறதுக்கு பெல்ட் யூஸ் பண்றாங்க, அதாவது வைப்ரேட்டிங் பெல்ட்னு ஒரு சில பேர் யூஸ் பண்றாங்க. அந்த வைப்ரேட்டிங் பெல்ட் யூஸ் பண்ணா தொப்பை குறையுமா? மித்தா இல்ல ஃபேக்டா? கண்டிப்பா தொப்பை குறையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மித்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். அது மார்க்கெட்டிங் கிமிக். அதாவது இது எப்படி இருக்கும்னா அதுக்கு பேரே வந்து வைப்ரேட்டிங் பெல்லி பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுல கட்டிடுவாங்க, வைப்ரேட் அடிக்கும், வயிற்றுல இருக்கக்கூடிய தசைகள் வந்து அதனால நம்மளுடைய இப்ப பொதுவாவே வந்து நம்ம தசையை வந்து வளைக்கிறது, நம்ம வந்து ஏதாவது வேலை பண்ணும்போது தசை சுருங்கி விரியுது, அந்த மாதிரி நடக்கும்போது கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். அப்ப கொழுப்பு குறையும் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இந்த பெல்ட் வந்து தானாவே உங்களுடைய தசைகளை வந்து ஆட்டும். அந்த நேரத்துக்கு என்ன நடக்கும்னா அந்த இடத்துல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலேயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து வெப்பமாகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் வேர்வையா வெளியே வரும். அப்ப வாட்டர் வெயிட் தான் குறையும். அதை நீங்க 2 கிளாஸ் தண்ணி குடிச்சாலே மறுபடியும் அந்த வெயிட் வந்து ஏறிடும். இப்ப என்ன தண்ணி குடிச்சா வெயிட் போடுமா? தண்ணி குடிச்சா வெயிட் போடுமா அப்படின்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. வெயிட் வந்து குறையுது இல்ல, வேர்வை வந்து அது வந்து தண்ணி சத்து தான் குறையுது. அதை மறுபடியும் தண்ணி குடிச்சா அந்த இடம் வந்து வந்துடும், அந்த கம்மியான இடம் கூட அது வந்து திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்றேன். இப்ப வைப்ரேட்டிங் பெல்லி பெல்ஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா வைப்ரேட் பண்ணும், அந்த தசையை வந்து ஆட்டுது, அதனால குறையும்ன்றாங்க. இதை நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உங்க கை இருக்குல்ல, கையை கொடுங்க. இப்படி இந்த கை இருக்கு, இந்த கையை வந்து நீங்களே
நீங்களே தூக்கும் போது உங்க மூளை வந்து சிக்னல் கொடுத்து இந்த கையை வந்து தூக்குது, அப்ப தசை சுருங்கியும் விரியும். இதுக்கு உங்களுடைய கலோரி வந்து செலவாகும். இப்ப உங்க கை சும்மா வச்சுட்டு நான் ஆட்டுறேன்னு வைங்க, இப்ப நீங்க எதுவும் பண்ணல, கை அப்படியே தான் இருக்கு, நான் தான் ஆட்டுறேன். அப்ப உங்க மூளை வந்து இதை ஆட்டணும் அப்படின்னு சிக்னலும் கொடுக்கல, தசையும் சுருங்கி விரியல, நான் தான் ஆட்டுறேன். அப்ப அதன் மூலமா கலோரிஸ் எரிக்கப்படுமா? எரிக்கப்படாது. இதை இன்னும் புரியுதமையா சொல்லணும்னா, ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில பெட்ரோல் இருக்கு, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடுனாதான் பெட்ரோல் குறையும். யாராவது அந்த வண்டி ஆஃப்ல இருக்கும்போது இழுத்துட்டு போனா ஒண்ணும் இருக்காது, வண்டி நகரும், ஆனா வந்து பெட்ரோல் குறையாது. அதே மாதிரிதான் அந்த சொல்றாங்கல்ல வைப்ரேட்டிங் பெல்லி பெல்ஸ், அது போட்டுக்கிட்டா அதுதான் தானா தசையை ஆட்டுதே ஒழிய நீங்க ஆட்டல. அதனால அது வந்து எந்த விதத்திலையும் கொழுப்பை குறைக்காது, அதுக்கு மாறா உங்களுடைய காசை வேணா குறைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலேயே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அப்ப ஏன் ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி அவ்வளோ ஜிம்முக்கு வந்து போறாங்க? அவ்வளோ ஜிம் ஏன் இந்த உலகத்துல இருக்கு? அந்த பெல்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு, அதனால இத வந்து நிறைய ப்ரமோட் பண்றாங்க. பயங்கரமா வந்து ஒல்லியா இருக்கிறவங்க, ஃபிட்டா இருக்கிறவங்க எல்லாம் வச்சு இதனாலதான் நான் ஒல்லியானேன், இதனால அப்படி பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை நினைச்சே நிறைய பேர், எப்பவுமே நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்னா, ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதன் மூலமாவே நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் வேணும், அதை எனக்கு ஈஸியா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நான் சொல்லும் போது கூட இது மத்தவங்களுக்கு, இதை பயன்படுத்துறவங்களுக்கு கோபம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனசு ஏத்துக்காது. இல்ல நான் போடுறேன், எனக்கு எடை குறையுது, இல்ல கண்டிப்பா குறையாது. அப்படி குறைஞ்சிருக்குன்னா வேறு விதமா இருக்கலாம். அவங்க ஒருவேளை சாப்பாடை வந்து குறைச்சிருக்கலாம், ஆமா அது மாதிரி இருந்திருக்கலாமே ஒழிய பெல்லி பெல்ட், அந்த பெல்ட்னால, வைப்ரேட்டிங் பெல்ட்னால குறையும் அப்படின்றது 1% கூட உண்மை கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாப்பாடை குறைச்சிருக்கலான்ட்டு, சாப்பாடை வச்சே கேட்கிறேன். நான் சாப்பிட்டா தானடா பிரச்சனை, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எனக்கு தொப்பை போடாது அப்படின்னு சொல்றாங்க. மித்தா ஃபேக்டா? இதுவும் மித்து. எங்க சாப்பிடாம இருந்தா எதுவுமே உள்ள போகாது, அப்புறமும் எப்படிங்க தொப்பை போடும்? எப்படி தொப்பை போடும்னா, இப்ப நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்கிப் பண்றீங்க. இப்ப காலை சாப்பாடை நான் மாத்திக்கிறேன், மதிய சாப்பாடை 3 வேளை சாப்பாடுல 2 வேளையா மாத்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன நடக்கும்னா, ஆதி காலத்துல இருந்தே ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது அந்த காலத்துல வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, அப்பெல்லாம் அடிக்கடிலாம் உணவு கிடைக்காது, இந்த விவசாயம் கிடையாது. கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வந்து வேட்டையாடி கிடைக்கும் போது சாப்பிடுவாங்க. அப்ப நம்மளுடைய உடம்பு எப்படி வந்து அடாப்ட் ஆயிருச்சுன்னா, எப்பயாவதுதான் உணவு கிடைக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ட உணவை வந்து கொழுப்பா சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய உடம்பு வந்து நினைச்சுக்கும். அப்ப நம்மளுடைய வளர்சிதை மாற்றம், இந்த மெட்டபாலிசம், அது வந்து வேகம் எடுத்தா நம்மளுடைய உடம்புல கலோரிஸ் வேகமா பேர்ன் ஆகும், அதன் மூலமா கொழுப்பு வந்து குறையும். ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல கம்மியான உணவு தான் கிடைச்சனால, கிடைக்கும் போது அதிகமா சாப்பிடும் போது அது கொழுப்பா சேமிக்கப்படும். அதே சமயம் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மெட்டபாலிசம் ஸ்பீடை வந்து குறைச்சிரும். ஏன் குறைக்கும்னா, வேகமா நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து கொழுப்பும் தீந்துரும். அப்ப அடுத்த உணவு கிடைக்காம நம்ம மயக்கம் போட்டு விழுந்து நம்ம இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய உடம்புக்கு தெரியும். அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அதுக்கு மாறா மெட்டபாலிசம் ஸ்பீடை வந்து குறைச்சிரும், வளர்சிதை மாற்றத்தை. அதனாலேயே கொழுப்பு வந்து தங்கும். அதே விஷயம் தான் இப்பவும் நடக்கும். நீங்க வந்து 3 வேளை சாப்பிடாம அது 2 வேளையா மாத்தும் போது நம்மளுடைய உடம்பு என்ன நினைக்க ஆரம்பிக்கும்னா, ஒருவேளை பஞ்சத்துல இருப்பான் போல, சரியா உணவு கிடைக்கல போல அப்படின்னு நினைச்சுக்கும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து அப்படியே வந்து கொழுப்பா சேமிச்சு வைக்கவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் மெட்டபாலிசத்தையும் ஸ்லோ பண்ணிரும், மெதுவாக்கிரும். மெதுவா வந்து மெட்டபாலிசம் நடக்கிறது. அப்படி மெதுவா நடக்கிறனால மெதுவா தான் வந்து கொழுப்பும் கரையும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க வந்து ஒரு பக்கம் சாப்பிடுவீங்க, இன்னொரு பக்கம் மெதுவா தான் வந்து கொழுப்பும் கரையும். அப்ப சாப்பிட சாப்பிட வேகமா அந்த கொழுப்பு வந்து சேர்ந்துட்டே போய் தொப்பை தான் அதிகரிக்கும். இதுக்கு மாறா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், அதை வேணா ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு 2000 கலோரி தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அத காலையில 1000 கலோரி, நைட்டு 1000 கலோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். ஏன்னா இப்ப நான் சொன்ன கான்செப்ட். அதுக்கு மாறா அந்த 2000 கலோரியை 5 வேளை உணவா மாத்திக்கிட்டு 400 கலோரியா 5 வேளையா சாப்பிட்டோம்னா நம்ம கொழுப்பு குறையும். எப்படி குறையும்னா, நம்மளுடைய உடம்பு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும். அடிக்கடி இவன் சாப்பிட்றான்னா அதிகமான உணவு கிடைக்குது, அப்ப இவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உணவு கிடைக்குது, அப்ப நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வேகமாக்குவோம், அப்ப கொழுப்பை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வேகமா கொழுப்பும் குறையும், மெட்டபாலிசமும் ஸ்பீட் ஆகும். அதன் மூலமா நீங்க சாப்பிடுற அளவு தான் சாப்பிடுறீங்க, ஆனா பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறனால வேகமா உங்களுடைய
உடல் எடையும் வந்து அதிகரிக்காம தடுக்கப்படும். இப்ப அந்த 2000 கலோரிக்கு பதிலா நீங்க ஒரு 500 கலோரிய குறைச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். 1500 கலோரிய 300 கலோரியா எடுத்துக்கிறீங்க 5 வேளை. அப்ப வேகமாவே உங்களுடைய உடம்பு குறையவே ஆரம்பிச்சிடும், தொப்பையும் வந்து கரையவும் ஆரம்பிச்சிடும். சோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்றதுக்கு பதிலா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி அளவை அதனால பிரிச்சு சாப்பிடலாம். ஆமா, 2000 கலோரி தான் தேவைன்னா அதுதான் எடுத்துக்கணும். அதுக்கு மாறா 2500 கலோரிய நான் 5 வேளை அந்த மாதிரி பண்ணிராம. ஆமா. ஓகே ப்ரோ. 4வது ப்ரோ, புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது ஃபேக்ட். புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபேட் குறைஞ்சிரும். ஆமா. எப்படின்னா இப்ப மத்த நியூட்ரியன்ஸை வந்து நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து செரிமானம் பண்றதுக்கும் புரதத்தை செரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நார்மலா சின்ன சின்ன சத்துக்களை நம்மளுடைய உடம்பு வேகமா வந்து இது பண்ணிரும், டைஜஸ்ட் பண்ணிரும். ஆனா புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய உடம்புக்கு நிறைய சக்தி தேவைப்படும். அப்ப நம்மளுடைய உடம்பு வந்து நிறைய சக்தி வந்து எடுத்துக்கும். எதுல இருந்து எடுத்துக்கும்? நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை தான் அதை வந்து பயன்படுத்தும். அப்ப அது வந்து கலோரிகளை வந்து எரிச்சாதான் புரோட்டீனை வந்து அது உடைச்சு அதை வந்து சத்தா வந்து மாற்ற முடியும். அதுக்காக அது செயல்படும் போது நம்மளுடைய எனர்ஜி ஸ்டோரை வந்து அது எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கொழுப்பையும் அது வந்து கரைக்க தான் செய்யும். இப்ப நம்ம புரதத்தை எடுத்துக்கிறனாலதான் இதனாலதான் வந்து சில விஷயம் நடக்கும். இப்ப சிக்கன் சாப்பிட்டா உடம்புக்கு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூடு ஏன்னா சிக்கன்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. அதாவது ஜிம்முக்கு போறவங்க இதனாலதான் புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்களான்னு கேட்க வந்தேன். ஆமா, அதனாலதான் எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க சிக்கன் எடுத்துக்கும் போது ஏன் ஹீட் ஆகுதுன்னா அது அதிகமான நம்ம சக்தி தேவைப்பட்டு அதிகமா வந்து வேலை பார்க்கும். இப்ப ஒரு மிஷின் இருக்கு, அது அதிகமா வேலை பார்த்தா ஹீட் ஆகும்ல, அந்த மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும். அப்ப இந்த புரோட்டீனை செரிக்கிறதுக்கு நேரம் ஆறனால இதுக்கு வந்து தெர்மிக் எஃபெக்ட் அப்படின்னே பேரு. சோ இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஒரு சூட்டை கொடுத்து அதன் மூலமா அது வந்து செரிமானம் ஆகும். இப்ப புரதத்தை செரிக்கிறதுக்கே அது நிறைய சக்தியை செலவழிக்கிறனால உண்மையிலேயே தொப்பை குறையதான் செய்யும். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் அது வந்து தசைக்கு போய் தசையும் வந்து உறுதியாகும், தொப்பையும் குறையும். அப்ப நம்ம வந்து ஃபிட்டாவும் இருக்கலாம். ஓகே ப்ரோ, லாஸ்ட் क्वेश्चन ப்ரோ. தூங்குனா தொப்பை குறைஞ்சிரும்ன்றாங்க. அதாவது நல்ல தூக்கம் இருந்தாலே போதும் தொப்பை குறைஞ்சிரும்ன்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது வந்து ஃபேக்ட். அதுலயும் ஒரே ஒரு விஷயம் திருத்திக்கிறேன். என்னன்னா நல்லா தூங்குனா தொப்பை குறையும் அப்படின்றது ஓகே. ஆனா தூங்குனா மட்டும் போதும் தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்றத ஏத்துக்க முடியாது. என்ன பண்ணலாம்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் நைட்டு தூங்குறோம்னு வைங்களேன். இன்னொன்னு நான் ஒண்ணு கேட்கிறேன், தூங்குறதுன்றது நைட்டு தூங்குறதுல தானே டீப் ஸ்லீப் சொல்லணும். மதியம் தூங்குனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல? இல்ல நைட்டு தான் தூங்கணும். இப்ப நைட்டு நம்ம வந்து தூங்குறோம்னு வச்சுக்கோம் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம். அப்ப நம்மளுடைய உடம்புல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஹார்மோன் வந்து பேலன்ஸா இருக்கும். ஹார்மோன்லயே 2 இருக்கு பசி ஹார்மோன். ஒண்ணு வந்து கிரெலின் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து பசிக்குது அப்படின்ற சிக்னல் கொடுக்கும். இன்னொன்னு லெப்டின், ஆரம்பத்திலேயே சொன்னேன் போதும் அப்படின்ற உணர்வை கொடுக்கும், பசி போயிருச்சு அப்படின்ற உணர்வு. இப்ப நம்ம சரியா தூங்காதப்போ ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும். அதாவது இந்த கிரெலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமா சுரந்து லெப்டின் கம்மியாயிரும். அப்ப என்ன நடக்கும்னா நமக்கு தேவையான உணவு நம்மளுடைய உடம்புல இருந்தாலும் அதிகமா பசிக்கக்கூடிய அந்த ஒரு சிக்னலை கிரெலின் அப்படின்ற ஹார்மோன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எதனாலன்னா நம்ம வந்து நைட்டா சரியா தூங்காதப்போ 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ஹார்மோன் இன்பேலன்ஸ், அதாவது நம்மளுடைய மூளைக்கே வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியாம போகும். ஒண்ணு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி ஒரு பாம்போ புலியோ வந்துருச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பயம் வரும். பயம் வரும்போது நம்மளுடைய மூளை வந்து கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். இதை ஏன் சுரக்குதுன்னா கார்டிசோல் வந்து நமக்கு தேவையான குளுக்கோஸை அந்த நேரத்துக்கு கொடுத்துரும். இப்ப கொடுத்த உடனே அதை பயன்படுத்தி தான் நம்ம வேகமா ஓடுவோம். அதுக்காக தான் அந்த கார்டிசோலை நம்மளுடைய மூளை வந்து சுரக்க வைக்குது. இப்ப நம்ம சரியா தூங்காதப்ப நம்மளுடைய மூளை எப்படி எடுத்துக்கும்னா இவனுக்கு நிறைய வேலை இருக்கு போல, இது ஆபத்தான சூழ்நிலை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்டிசோலை சுரந்துரும். இப்ப இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து நமக்கு தேவையில்லாத குளுக்கோஸை வந்து ரத்தத்துல வந்து ஏத்திரும், சர்க்கரை அளவை வந்து அதிகரிச்சிரும். இப்ப ஒரு பாம்பு புலி வந்து நின்னா நம்ம பயந்து ஓடுவோம். அப்படி ஓடும் போதே அந்த கார்டிசோல்னால கிடைச்ச அந்த குளுக்கோஸ் ஆனது எனர்ஜியா
ஹெவியா மாறிடும். ஆனா நம்ம தூங்காதப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்டிசோல்னால கிடைக்கக்கூடிய சர்க்கரையானது கரையாது. ஏன்னா நம்ம ஓட போறது இல்லை, ஒரே இடத்துலதான் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், சர்க்கரையினுடைய அளவு வந்து ரத்தத்துல வந்து அதிகரிக்கும். அதன் மூலமா தான் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கிறது, தேவையான ஹார்மோன் அளவு வந்து சுரக்காம போறது, இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்குது. அதனாலதான் காலையில வந்து பசி ஹார்மோனான கிரலின் அது வந்து அதிகமா சுரந்து லெப்டின் அப்படின்றதே சரியா சுரக்காம போகுது. அப்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்குதுன்ற எண்ணம் தான் வரும். அப்படின்னா தூங்கினா மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துக்காம காலையில இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து புரதச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, நல்லா ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்குனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா வேகமாவே கொழுப்பு வந்து குறையும். அதுக்கு மாறா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு புரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாலும் சரியா தூங்கலன்னா நமக்கு அடுத்து அதிகமா தான் பசிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கொழுப்பு கரையவும் செய்யாது. சரி ப்ரோ, சூப்பர். அதாவது தொப்பை குறைகிறதுக்கு, தொப்பை குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 5 டிப்ஸ்ல உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கோம். இதுல உங்களுக்கு கேட்கலாம், ஏப்பா இந்த கொஸ்டினை ஏப்பா கேட்காம விட்டா அப்படின்னா அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதுல எனக்கு ஐடியாஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.